சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் திரு ஃபாதர் ஜோரன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஒரு துரதிருஷ்டவசமான சோகமான நிகழ்வு தான். ஆனாலும் இவ்வளவு தலைவர்கள், உலக தலைவர்கள் ஒன்று கூடி இப்ப வேட்டிகன்ல தங்களது இறுதி மரியாதையை போப்புக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் குறித்து நிறைய விடயங்கள் கேட்க வேண்டும் ஃபாதர். ஆனாலும் முதல் விஷயம், எல்லா போப்புகளிலிருந்தும் அவர் மாறுபட்டவராக, மாறுபாடுகளின் நாயகனாக, ஒரு புரட்சியாளராக திகழ்ந்திருக்கிறார் அப்படின்ற விஷயம் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் ஒவ்வொன்றா கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல்ல அவருடைய இறுதிச் சடங்கு எப்படி நடைபெற வேண்டும் என்பதை அவரே எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு எளிமையான முறையில் நடைபெற வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து முன்னாடியே சொல்லியிருக்கிறார். எல்லாருமே இந்த செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கால உடல் அடக்கம் செய்யப்படும் போது மேரி மேஜர் பசிலிக்கால போப் பிரான்சிஸ்க்கு அது ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு இடமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி தனிப்பட்ட பிரார்த்தனை மற்றும் தியானத்திற்காக அவர் அங்கே செல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன? எதனால அவருக்கு அது ரொம்ப பிடித்த இடமாக, தன்னுடைய உடலை நல்லடக்கம் அங்குதான் செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த இடமாக இருந்தது? இந்த தேர்ந்தெடுப்பு என்பது சாதாரணமாக மற்றவங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே அங்கே போனார், அதனால் அவருக்கு பிடிச்சது அப்படி என்பதை விட, அவர் ஒரு ஜெஸ்விட் ஃபாதர். நான் எப்படி ஒரு ஜெஸ்விட்டோ, என் மாதிரி ஒரு ஜெஸ்விட் ஃபாதராக இருந்து, அதற்கு பிறகு ஜெஸ்விட் ஃபாதர்ஸ்க்கு ப்ரொவின்ஷியலாக இருந்து, அந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருந்து, அதற்கு பிறகு ஆயராகி, அதற்கு பிறகு பேராயராகி, அதுக்கு பிறகு கர்தினாலாகி போப்பானவர். ஜெஸ்விட்ஸுக்கே இருக்கக்கூடிய, இயேசு சபை குருக்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஆன்மீக பயிற்சிகள் என்று சொல்வது, ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ். அது எங்களுடைய ஃபவுண்டர் இக்னேசியஸ் ஆஃப் லோயலா அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸில் ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ணுங்கிற போது மாதாவுக்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணணும் என்று சொல்வார். எதற்கு காரணம் என்றால், எங்களுடைய இக்னேசியஸ் ஆஃப் லோயலா தன்னுடைய வாழ்க்கையில் பிறந்த பிறகு தன்னுடைய அண்ணியிடம் தான் வளர்கிறார். தன் அண்ணனுடைய ஒய்ஃப்கிட்ட தான் வளர். ஏன்னா சின்ன பிள்ளையிலே அம்மா இறந்து போகிறாங்க. அவர் என்ன நினைக்கிறார்? பெண்கள் தான், அந்த பெண்மை தான் என்னை வளர்த்தது என்று நினைக்கிறார். அங்கே தான் அந்த ரூட் இருக்கிறது. அதனால் செயின்ட் மேரி மேஜர் என்கிற இடம் கூட, அந்த இடம் என்ன இடம் என்று சொன்னால், அந்த காலத்தில் ரோமன் எம்பையரில் ஸ்லேவ்ஸை புதைச்ச இடம் தான் அந்த இடம். இது யாருக்குமே தெரியாது, எந்த சேனலுமே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாருக்கும் தெரியாது. ஸ்லேவ்ஸை புதைச்ச இடம். தான் ஒரு ஸ்லேவ் என்கிற ஒரு உணர்வு. இன்னொன்று அந்த இடத்தினுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னா, அவர் போப்பா ஆகிறதுக்கு முன்னாடி கர்தினாலாக இருக்கும்போது அடிக்கடி போய் ஜெபம் செய்வார். செய்கிற போது ஒரு பிப்பா கேட்டுக்காரன் ஐ ஹாவ் இது ஒன்று விற்கிறேன், எனக்கு வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருடைய பர்ஸை பிடுங்களான்னு பார்த்தான். தப்பிச்சு வந்தார். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. இந்த இடம் மேரி மேஜருங்கிறது அது முக்கியமான இடங்கிறது விட, அந்த கோயில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் யாருமே உணர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரமிப்பு. எல்லாரும் மைக்கேல் ஆஞ்சலோ சொல்கிறது தான், அது மைக்கேல் ஆஞ்சலோருடைய சிற்பந்தான் அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி இருப்பதான். மேரி மேஜர் ஏன் என்று சொன்னால், அது உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் தன்னுடைய இயேசு சபை அந்த உருவாக்கத்தில், பயிற்சி உருவாக்கத்தில் அவர் பெற்ற அந்த மரியாயினுடைய துணையோடு தான் என் வாழ்க்கை. ஒரு தாய், ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படி ஒரு அம்மாவுடைய துணை இல்லாமல் வாழ முடியாது என்று நினைக்கிறார். அதை இயேசு சபை குருவு என்கிற ஒரு இடத்திலும் அவர் உணர்ந்ததால் அந்த மேரி மேஜர் என்பதை தெரிவு செய்கிறார். இதுவரைக்கும் ஏனென்றால் நான் ஒரு பணியாளர், நான் ஒரு ஸ்லேவ், பிறருக்கு ஒரு பணியாளராக இருக்கிறேன். அப்போ பணியாளர் எங்கே போய் பதைப்பீர்கள்? செயின்ட் பீட்டர் பசிலிக்காவில் போய் ஒரு பவர்ஃபுல் பர்சன் என்று நீங்கள் பார்க்காதீர்கள் என்று சொல்வதால், அதனால்தான் அவருடைய பிரேதம் வைத்திருக்கக்கூடிய, அந்த உடல் வைத்திருக்கக்கூடிய அந்த காஃபின் கூட 3 காஃபினாக இருக்க வேண்டியது. அதை எடுத்து விட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் டெஸ்டமெண்ட்டில் அதை சொல்லுகிறார். அது 3 வேண்டாம், எனக்கு சாதாரண ஒரு உடனில் வச்சு அது சிங்க்கு மட்டும் போட்டால் போதும். அதில் கூட இங்கே புதைக்கிறீங்க, ஐல்ஸில் புதைங்க, நடுவில் புதைக்காதீங்க. என் பேரை ஃப்ரான்சிஸ் போப்பாண்டவர் எழுதாதீங்க, ஃப்ரான்சிஸ்குஸ் என்று எழுதுங்கள், என் பேரை மட்டும் எழுதுங்கள் என்று அவரே அந்த ஸ்பிரிச்சுவல் டெஸ்டமெண்ட் 2022 கொடுத்துருக்காரு. 2024 ரீ எடிட்டிங்கில் கூட அதை கொடுத்துருக்காரு.
இப்ப அந்த மாதிரி அவருடைய ஒரு சில நடவடிக்கைகள்னால தான் இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. எதனால அவர் மக்களினுடைய போப்பாக மாற்றங்களின் நாயகனாக அறியப்படுகிறார்? இப்ப இந்த ஒரு விஷயத்திலுமே அவர் வேறுபட்டு இருக்கிறார். இன்னும் அவருடைய பதவி காலத்துல அவர் 2013 இருந்து இருந்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுபொருளாக இருந்தன. அவரை மற்ற மரபுகளிலிருந்து மாற்றப்படுத்தி காண்பிச்சது. எந்தெந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் அவர் மாற்றங்களின் நாயகனாக திகழ்கிறார்? மாற்றங்களின் நாயகத்தினுடைய அடிப்படையே வந்து அவர் ஒரு அகதியினுடைய குடும்பம். பெனிட்டோ முசோலினி காலத்தில் தன்னுடைய மூதாதையர் எல்லாரும் இத்தாலியிலிருந்து அர்ஜென்டினாவில் போய் தப்பி ஓடியவர்கள். இன்னைக்கு ஏன் அகதிகளை பற்றி அவர் சிந்திக்கிறார்? ஏன் திருநங்கைகளை பற்றி சிந்திக்கிறார்? ஏன் வந்து ஆதரவற்றவர்களை போய் சிந்திக்கிறார்? ஏன் போர் நடக்கிற போதெல்லாம் குரல் எடுப்பார் என்றால் அவரும் ஒரு அகதியாக போனவர். அவருடைய பேரை பார்த்தாவே தெரியும். பொர்கோலியோ அப்படிங்கிறது ஒரு இட்டாலியன் நேம். பெனிட்டோ முசோலினுடைய கொடுங்கோல் ஆட்சியில் தப்பி ஓடிய ஒரு குடும்பம் தான் இவருடைய குடும்பம். அங்கே போய் தான் அவர் வந்து தன்னுடைய இளம் பிராயத்தில் அப்போ அந்த அகதி என்றால் என்ன, அதனுடைய வலி என்றால் என்ன, அதனுடைய அனாதரவற்ற நிலை என்றால் என்ன, ஆதாரமற்ற வாழ்வாதாரமற்ற நிலை என்ன புரிந்து கொண்டவர் என்பதால் இவர் சமயத்தை பற்றி பேசியதை விட, கத்தோலிக்க திருச்சபையை பற்றி பேசியதை விட, அரசியலை பற்றியும் சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். இது ஒரு தனித்தன்மை இயேசு சபை குருக்களுக்கே உண்டு. We are sent on a mission. We don't go. We are sent on a mission. நீங்கள் அனுப்பப்படுகிறீர்கள். எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் வேலை செய்யலையோ அங்கெல்லாம் வேலை செய்வோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு உணர்வு இருப்பதால் முதல் ஃபர்ஸ்ட் ஜெஸ்விட் போப் இன் த ஹிஸ்டரி ஆஃப் கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு இயேசு சபை குரு. ஏன் இயேசு சபையவே திருச்சபை சப்ரஸ் பண்ணது, அழிச்சாங்க. சப்ரஸ் எப்படின்னா அதை இனிமே இந்த சபை இல்லை என்று 1773 ஏன் புரட்சியாளர்கள் இயேசபை குருக்கள் இயேசபையே புரட்சி என்றால் என்ன? புரட்டி போடுகிற புரட்சி இல்லை. எப்பொழுதெல்லாம் ஆதரவற்றவர்களா அவர்களுக்கு குரல் கொடுப்பார்கள். நிறுவனத்தன்மை கொண்ட எந்த அமைப்பாக இருந்தாலும் அது ஏழை மக்களுக்கும் எளியவர்களுக்கும் எதிராக இருந்தால் அதை சாடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலைமைக்கு வந்த பிறகுதான் இந்த சபையே சப்ரஸ் பண்ணப்பட்டது. அதற்கு பிறகுதான் 1883 தான் மீண்டும் உயிர் பெற்று மீண்டும் வந்தது. அப்ப அடிப்படையிலேயே அந்த அறச்சினம், மாரல் ஆங்கர், அறச்சினம், அந்த ப்ரோட்டஸ்ட், சென்ஸ் ஆஃப் ப்ரோட்டஸ்ட் எகெயின்ஸ்ட், ஸ்பீக்கிங் ட்ரூத் டு த பவர், உண்மையை அரசாளுவர்களுக்கு சொல்லுகிற அந்த தன்மை, அது வந்து அடிப்படையிலேயே அவருடைய உள்ளுணர்விலே இருந்த ஒரு விஷயம், அவருடைய உருவாக்கத்திலே இருந்தது. ஆனால் இந்த சமயத்தை தாண்டி அரசியலை பற்றியும் சமூக பிரச்சனைகளை பற்றியும் விளிம்புநிலை மக்களை பற்றியும் பேசுவதற்கு காரணம் அவருடைய இளம் பிராயத்தில் தன்னுடைய மூதாதையர் வெளியேற்றப்பட்டவர்கள், அகதிகளாக வெளியேற்றப்பட்டவர்கள். அதனால்தான் கொரோனா சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கொரோனாவில் பாதிக்கப்பட்ட வழியோரங்கள் இருந்த ஏழை மக்களுக்கு எல்லாரும் சென்ட் பீட்டர் பசிலிக்காவை ஓப்பன் பண்ணி 2000 மக்களுக்கு சூப் சப்ளை பண்ணார். அப்போ அதனுடைய வேர் மூலம் எங்கிருந்து வருகிறன்னா தான் ஒரு அகதியாக வாழ்ந்தார். அதனால அகதிகளுக்காக குரல் கொடுக்குறார். மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு காட்சிகளை பார்த்து வருகிறோம். வேட்டிகனிலிருந்து அந்த காட்சிகள் நமக்கு கிடைக்கின்றன. ஃபாதர் ஜோ அருண் நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்ம அவர்கிட்டையும் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எதனால போப் அப்படின்ற பதவி முக்கியத்துவம் பெறுகிறது, இப்போ அவருடைய மறைவு, அதுல கடைபிடிக்கப்படக்கூடிய மரபுகள் என்ன, அடுத்த போப்பாக யார் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு என்பதான பல்வேறு கேள்விகள் இருக்கு. நம்ம அவரிடம் பேசலாம். ஃபாதர் ஜோ அருண், போப் அப்படின்ற அந்த ஒரு பதவி உலகத்துல வேறு எந்த மத தலைவர்கள் பதவியை விடவும் எதற்காக இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு அதிகாரம் பெற்ற பதவி இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப மதிப்பு மரியாதையும் மிக்க ஒரு பதவி. எதனால அவ்வளவு மதிப்பு, என்ன அதிகாரம் இருக்கிறது இந்த பதவி? முதல்ல வந்து வேட்டிகன் சிட்டி இல்லை, இது ஒரு நாடு. ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். 700 பேர் இருந்தாலும் அது ஒரு நாடு. அது
இட்டலிக்குள்ளே இருக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரு சிறிய நாடு, ஒரு நாட்டின் தலைவர் என்பதால் நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரசிடென்ட் ஆஃப் தட் ஸ்டேட், அரசாட்சியின் தலைவர். அப்போ அரசாட்சியின் தலைவராக தான் நீங்கள் பார்க்கணும். அதை தாண்டி கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய பலம் அப்படின்னு எங்கிருந்து வருதுன்னா, கிறிஸ்தவம் என்று சொன்னாலே கத்தோலிக்க கிறிஸ்தவம் தான். முன்னாடி வந்து கிறிஸ்டின்ஸ் தான். இதிலிருந்து பிரிந்து போனவர்கள் தான் புராட்டஸ்டன்ட். மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனியில் அவர் எதிர்த்ததுனால் அவர் புராட்டஸ்டன்ட். அதற்கு பிறகு லூத்தரன். இங்கிலாண்டில் வந்து அரசுக்கு வந்து சார்பாக இருக்கிறீர்களா, போப்புக்கு சார்பாக இருக்கிறீர்களா என்கிற ஒரு காலகட்டம் வருகிற போது நாங்களெல்லாம் அரசுக்கு, குயினுக்கு, அரசுக்கு நாங்கள் சார்பாக இருக்கிறோம்னு சொன்னவர்கள் ஆங்கிலிக்கன்ஸ். இப்போ நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம மொழியில் சொல்லணும்னா அது ஒரு தாய் கழகம். அந்த தாய் கழகத்திலிருந்து பிரிந்தவர்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் அதுதான் மூலம். அங்கிருந்தும் அந்த பலம் வருகிறது. அதனுடைய தலைவர் அவர். இப்போ நீங்கள் என்னத்தை தான் நீங்கள் எப்படி பிரிஞ்சு போனாலும் ஃபண்டமெண்டலாக என்ன கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ரிச்சுவல் என்ன இருக்கோ அதனுடைய ஒரு அடாப்டட் வெர்ஷன் தான் மற்ற கிறிஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ 2 பில்லியன் கேத்தலிக்ஸ் இருக்காங்கன்னா கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா மறைமுகமாக அவரைத்தான் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய மூலம். அதனால வந்து பவர்ஃபுல். இன்னொன்று வந்து சொல்லலாம், கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடிப்படை ஒரு வந்து நிறுவனத்தினுடைய பலம் அதிகம். எடுத்து பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்டலெக்சுவல் கேபிட்டல் சொல்லக்கூடிய, இட்ஸ் நாட் ஒன்லி இன்டலெக்சுவல் கேபிட்டல். ஏன் பலம் அதிகமாக இருக்கிறன்னு சொன்னால், ஏன் நிறுவனத்தை சொல்கிறேன்னா, படுத்தப்பட்டது கிடையாது, நிறுவனம் கிடையாது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இயேசுவை நிறுவனங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா 24 யூனிவர்சிட்டிஸ். நீங்கள் ஒரு 10 பேரை வந்து பிரசிடென்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஜெஸ்யூட் இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்களாக இருப்பாங்க. நீங்கள் 20 பேரை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லோயலா காலேஜில் படித்தவங்க எத்தனை பேர் நீங்கள் எடுத்து பாருங்கள். எங்கே போனாலும் பார்ப்பீங்க, ஒரு டிவி சேனலில் பார்ப்பீங்க, ஒரு கம்பெனியில் பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு அப்படின்னா, இதனுடைய பர்செப்ஷன் வந்து எல்லா லெவல்லையும் ஊடுருவி இருக்கிறதுனால. ஸோ அரசு ஆட்சி பலம் என்கிற ஒன்று, ஒரு தாய் கழகம் என்கிற ஒன்று, நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறது என்பது, இவை எல்லாவற்று பார்க்கிற போது கிறிஸ்தவர்கள், இப்போ கிறிஸ்தவர்கள், எல்லா கிறிஸ்தவர்களும் சிஎஸ்ஐ, பென்டகோஸ், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், அசம்பிளி ஆஃப் காட் எல்லாருமே மானசீகமாக அவரைத்தான் தலைவராக எடுத்துக்கொள்வார். உலக தலைவர் என்று சொன்னார். இவர்களெல்லாம் அந்தந்த நாட்டுக்கு தான் தலைவராக இருப்பார்கள். உலகத்தில் என்னுடைய எல்லா தலைவர்களும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை அடுத்த நாளே அந்த பங்கு கோயிலில் வாசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அதனால் வந்து இதனுடைய பலம், அவர் சொல்கிறார் என்று சொன்னால் உலக தலைவர்கள் எல்லாம் ஹேவ் டு லிசன் என்கிற அந்த பலம் இருக்கிறது. அதை தாண்டி ஒரு மாரல் கிரெடிபிலிட்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரோமை நகரிலிருந்து போப் சொல்லுகிறார் என்று சொன்னால் உடனே அத்தனை தலைவர்களும் யோசிப்பார்கள் என்கிற ஒரு தன்மையும் இருக்கிறது. ஆமா, இப்ப ஐநால அவரு பங்கு பெற்று பேசக்கூடிய ஒரு நபராக போப் இருக்கிறார். அவருக்கான அதிகாரம் அப்படின்றது இப்ப அரசாட்சியிலையும் வழிகாட்டக்கூடிய ஒரு பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. உலக தலைவர்களோட அவங்க வெல் கனெக்டடா இருக்கிறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய திருச்சபைகள் எல்லாமே தே ஆர் ஆல் ரிப்போர்ட்டிங் டு இன்டைரக்ட்லி நீங்க சொன்ன மாதிரி வேட்டிகனுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அவரு தலைவர் அப்படின்ற அடிப்படையில இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குது? இது இந்த கனெக்ஷன் வந்து மானசீகமாக ஒரு மறைமுகமாக தலைவர் என்று எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டாலும் இதை எப்படி வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, இந்த நெட்வொர்க்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த கட்டமைப்பு கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய கட்டமைப்பு என்பது போப்பில் ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பங்கில் பாரிஷ் பிரிஸ்ட் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அடிப்படையில் ஒரு அந்த கனெக்ஷன் இருக்கும். அது கட்டமைப்பு. அதை தாண்டி என்னன்னா, எப்பொழுதெல்லாம் ஏழைகள், விளிம்பு நிலை மக்கள், அமைதி, நல்லிணக்கம், இதை பற்றியே தான் போப் பேசியிருப்பார்.
கன்சூமரிஸ்டுக்கு எதிராக, நுகர்வு கலாச்சாரத்துக்கு எதிராக, முதலாளித்துவத்துக்கு எதிராக பேசியிருப்பார். அப்படின்னா இந்த அதிகாரம் என்பதை விட குரலற்றவர்களுடைய குரலாக இருக்கக்கூடிய ஒரு போப்பாக சித்தரிக்கப்படுகிறார். அப்படின்னு போகும்போது அவருடைய அந்த அந்த நெட்வொர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் நிறுவனத்தினுடைய ஒரு நெட்வொர்க் இருக்கும். அதே நேரத்தில் இன்டலெக்சுவலாக சிந்தனை அளவுலையும் சரி அதிகமான தாக்கங்களை, கருத்து அமைப்புகளை, கருத்துருவாக்கங்களை உருவாக்கி அந்த கருத்துருவாக்கங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் கிரகோரியன் கேலண்டர் எடுங்க, யார் பண்ணது? ஒரு ஜெஸ்விட் பிரீஸ்ட் தான். நீங்கள் விண்வெளியில் பார்த்தா அத்தனை கோலங்கள் இருக்கிறது, அதில் இருக்கிற அத்தனை கோலங்களை 100க்கு மேலே நேம்ட் ஆஃப்டர் ஜெஸ்விட்ஸ் இருக்கும். அதனால் இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவம் என்பது சயின்ஸில், டெக்னாலஜியில், இந்த காமர்ஸில் வந்து இன்னைக்கு அக்கௌண்ட் சொல்கிறோம், அக்கௌண்டிங். ஹூ இன்வென்டட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன் லெஜரில்? ஜெஸ்விட் பிரீஸ்ட். டபுள் என்ட்ரி போய் எடுத்து பாருங்க, இட்டாலியன் ஜெஸ்விட் ஹூ இன்வென்டட் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, நீங்கள் எவல்யூஷன் பற்றி பேசுகிறோம். கிரெகர் மெண்டல் இஸ் அ மங்க். கிரெகர் மெண்டல் இஸ் அ மங்க். ஸோ எல்லாத்தையும் இதனால வந்து இந்த தாக்கம் என்பது எல்லா நிலைகளிலும், எல்லா தளங்களிலும் இருப்பதுனால இது வந்து ஈஸியாக வந்து ஒன்று சொல்லுகிற போது ஈஸியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். தங்களுடைய பிரியா விடையை உலக தலைவர்கள் போப் பிரான்சிஸுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அவர் விரும்பி அவர் எழுதி வைத்திருந்த அதே இடத்தில். Virga tua et baculus tuus, ipsa me consolata sum.